நாய்ங்களை வந்து கட்டி போட்டு வளர்த்துறவங்க பாருங்கள், நீங்கள் எவ்வளவு தான் வந்து காரையில் வந்து இங்கே நிழலாக தான் எப்போவும் இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும், அந்த காரை ஒரு இடத்துல வெயில் அடிச்சது அப்படின்னா சூடாகிட்டே வரும். இங்கே பாருங்கள், எங்கள் கருவா பாப்பாவை இங்கெல்லாம் அவன் படுக்கலை. இந்த மணல் வந்து எப்போவும் குளுகுளுன்னே தான் இருக்கும். அதுவும் இது நிழலுக்குள்ளே இருக்குது, இது குளுகுளுன்னே தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு போய் அவன் செடியடியில் ஈர மணல் பறித்து தான் படுத்துருக்குறான். அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது. அப்போ கூட அவன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். சாக்குப்பட்டால் கூட அது மேலே படுக்கிறதில்ல. அங்கே பாருங்கள், ஈர மண். ஒரு செடி இருந்துச்சு, அப்படி ஒரு செடி வைங்க, செடிக்கு அடியில் நாய்ங்களை கட்டி போடுங்க, அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா நாய்ங்களுக்கு வந்து ஹீட்டில் வந்து நிறையா பிரச்சனை வரும். அடி வயிற்றில் கொப்பளம் வரும், வாந்தி நிறையா எடுக்குங்க, கழிச்சல் வரும், நிறையா நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குற மாதிரி வரும். அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க பாருங்கள், அதுங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுங்க நிம்மதியாக தூங்குங்க. மண் ஈரமாக இருக்கணும். மேலே வந்து இது மாதிரி கொஞ்சம் நல்லா குளுகுளுன்னு இருக்கணும். ஈரமண் எப்போவுமே குளுகுளுன்னு தான் இருக்கும். அதனால் அது மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பக்கெட் தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா போதும். அது வந்து செடியும் நல்லா வரும், செடிக்கடியில் அந்த பப்பியும் நல்லாயிருக்கும்.